ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதையெல்லாம் உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு காரணம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுல நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளேயே குழப்பம் இருக்குது. அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஏமா அப்படிலாம் சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னோடனே, ஆமாம், நீங்கள் ஒரு சில விஷயத்தில் நம்மளால் எதையும் மனசார ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சில இதை நம்ம மனசார எடுத்துக்கிட்டு போகிறோம், இல்லை அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறப்ப தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீ தான் என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லக்கூடிய அவசியமாக இருக்கும். அவசியம் இல்லாத விஷயங்களை நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியுதுமா. அவசியம் இல்லாத விஷயங்களை நம்ம பேசக்கூடாது தான். அவசியமான விஷயங்களை பேசினா தான் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்கும், பிடிக்காமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம யார்கிட்டையும் எதுக்காகவும் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம நினைக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்ச விஷயங்களும் இருக்கும், பிடிக்காத விஷயங்களும் இருக்கும். அதையெல்லாம் மாற்றிக்க வேண்டிய கடமைங்கிறது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சே நம்ம எதுவும் பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த விட்டு கொடுத்து போகிறதுல தான் யார் விட்டு கொடுக்குறாங்கிறதுல தானே பிரச்சனையே நமக்கு வர்றது அப்படின்னோடனே, ஆமாம், அது உண்மை தான். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எல்லா விஷயத்துலேயும் சரியாக இருந்துடுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வேணும் வேண்டான்ட்டு நம்ம வேறு வேறு விஷயங்களை மனசார நினச்சிட்டு போயிட்டோம்னாலே எதுவும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண விஷயங்களை வேணான்ட்டு அப்படியே இருந்துடுறதே நல்லது தான். இதுக்கப்புறம் அதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு அடுத்தடுத்த இதை நம்ம நோக்கி போயிட்டுருந்தோம்னா நம்மளுக்கு அதெல்லாம் சரி இருக்காது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு சில விதத்தில் உண்மையான விஷயந்தான். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுல நம்ம வேணாம் அப்படின்ட்டு தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். அது புரிய வர்றப்போ அடுத்த விஷயத்தில் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு தான் சரியான ஒரு பக்குவம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆமாம், அதெல்லாம் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் எந்த இதை வேணுங்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கெலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போனீங்கனாலே அதில் எல்லா விஷயமும் சரியாக நடக்கும். இல்லாட்டினா அதெல்லாம் நம்மளுக்கு வேணும் வேண்டான்னு நான் சொல்லலை அப்படின்னோடனே, ஆமாம், அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எனக்கு வேறு வேறு விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அதெல்லாம் சரியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக புரியுது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் எனக்கு புரியுது தான், புரியாமல் இல்லை. இதுக்கடுத்தது அதுக்கடுத்து இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு மனசார ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கான தைரியங்கிறது நமக்கு வேணும். அப்படி தான் எல்லா விஷயமும் நம்ம ஒரு சில விஷயங்களில் கடந்து போகிறதுக்கான இதை நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு இதுக்கு அடுத்ததில் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாமல் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. எனக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்குமே நம்ம ஒரு நியாயமாக நடந்துக்கிறதா